இவன் ஒரு கூலிக்காரன், இவன் ஒரு புரோக்கர், இவன் ஒரு இனவாதி. இந்த ரமணன் ஸ்ரீ என்பவன் இனவாதி. இவன் ஒரு பட்ட இனவாதி. முஸ்லிம்களை துருவி துருவி தேடி தேடி இவன் இனங்களுக்கிடையிலே பிரச்சனையை உருவாக்குகின்றவன். கேவலங்கட்டவன். இவன் ஒரு சக்கிலியனுக்கு பிறந்தவன். நான் ஒரு சக்கிலியனுக்கு பிறந்தவன். நான் சக்கிலியன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, பிரச்சனை இல்லை. நான் எவனுக்கு வேணாலும் பிறந்துட்டு போறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த சவாலை நீங்க ஒத்துக்கொள்ளணும், சரியா? நான் அப்படி 12,000 கேட்டு, நான் அப்படி 12,000 ரூபா கேட்டு, நான் உங்கள்கிட்ட ப்ரொமோஷன் கேட்டு நீங்கள் தராத கோவத்தில் நான் அந்த வீடியோ போட்டிருந்தா நிச்சயமாக நாயை விட கேவலமாக நான் அடிபட்டு சாகுவேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லாரும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் சொல்கிறேன், சரியா? எல்லாரும் புழுத்து நாசமாகி அழுகி குப்பையாகி சாகுவாங்க நான் அப்படி செய்திருந்தா. அப்படி நான் செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியமாக, விளையாட்டா, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகளோ மகனோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர், நீங்களோ யாரோ ஒருத்தர் ஒரு காலை கலட்டியோ இல்லாட்டி சீன நோய் வந்து அழுகியோ அப்படித்தான் சாகுவீங்க. இது என்னுடைய சவால். நான் அப்படி செய்திருந்தா எனக்கு அது சத்தியமா அல்லாஹ் எனக்கு அந்த தண்டனை தரட்டும், சரியா? அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹபரண முஸ்லீம் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இருக்கிற முதலாளியோட பேச்சை கேட்டால் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, இன்னொரு பக்கம் வேதனை. என்ன தெரியுமா? என் பேர் என்னன்னு கூட அவருக்கு தெரியாது, சரியா? நான் வந்து ஹோட்டலில் வந்து தடமாறின, நாம் காசு இருக்கலையாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. காசு இல்லாமல் ஒரு ஹபரண ஹோட்டலுக்கு என்னதுக்கு நான் போகணும்? சரி, அப்படி தான் போயிட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவரோட கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது தானே, அந்த கேமராவில் ஒரு ஃபுட்டேஜ் நான் தடமாறின மாதிரியோ ஏதாவது உண்டு. நான் போய் இருக்கிறேன், அங்கே சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க, வச்சதுக்கு பின்னால் அந்த சாப்பாடை, அந்த ரொட்டியை கடித்து நான் அதில் வைக்கிறேன். அதில் என்னென்னு சொன்னால் புளிப்பாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த ரொட்டியெல்லாம் அந்த சிங்கள அக்கா அள்ளி ஒரு பீங்கானில் போட்டுட்டு பின்பக்கம் ரிவர்ஸ் போன ரெக்கார்டு இருக்கும். உண்மையாக இருந்தால், உண்மையான ஒரு தைரியம் உள்ள ஒரு, இப்போ நான் என்னென்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தை கேவலப்படுத்துகிறேன்னு ஒரு இனவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முஸ்லீம் சமுதாயத்தை இனவாதத்தை கேவலப்படுத்துகிறவன் இல்லை. எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அநீதி நடந்தால் நிச்சயமாக அதை நான் சொல்லுவேன், சரியா? அது என்னுடைய இயல்பு. அது சின்ன வயசுலேருந்து எனக்கு இயல்பு. மற்றபடி நான் யாரதையும் திருடணும், அடுத்தது கொள்ளை அடிக்கணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கேட்டு பாருங்கள், மட்டக்களப்பில் ஜெபி பிரிண்டர்ஸ்னு ஒரு பிரிண்டர்ஸ் இருக்குது. அந்த பிரிண்டர் கடையில் போயிட்டு நான் அட்வர்டைஸ்மெண்ட் செய்தேன். நான் எவ்வளோ காசு கேட்டேனான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க. நானாக போய் கேட்கல, அவங்க தான் எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி புதுக்குடியிருப்பில் தீபன் ஃபோன் ஷாப்ன்ற ஒரு கடையில் நான் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்பான்சர் பண்ணி நான் வீடியோ செய்திருக்கிறேன். அவங்கள்ட்ட கேளுங்க, நான் எவ்வளோ வாங்கினேன்னு கேளுங்க. அவங்கள்ட்ட என்ன தெரியும், உண்மையை சொல்லட்டா, எவ்வளோ வாங்கினு தெரியும்? தீபன் ஃபோன் ஷாப்பில் நான் காசு வாங்கிட்டு செய்தேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம் நினைப்பாங்க. அது 1 மில்லியனுக்கு மேலே வியூஸ் எல்லாம் போயிடுச்சு. உண்மையிலேயே பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகம் கொப்பி எடுத்து கொடுங்க, அதை நான் பரிசாக கொடுக்க போகிறேன்னு சொல்லி பரிசை மட்டும்தான் வாங்கினோட தவிர மேலதிகமாக எனக்கு 12,000 15,000 தாங்கலாம். இது வரைக்கும் எந்த கடையிலையுமே நான் 12,000 ரூபா 15,000 ரூபா வாங்கினதே கிடையாது, சரியா? சரி, அடுத்ததாக இந்த சிங்கர் டீலர் ஆலையில் எனக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படி இல்லை, அவங்களோட கடைக்குள்ளே வந்து இந்த சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்ய தேவையில்லை, ஸ்பான்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே தேத்தனி குடிக்கணும்னு சொல்லி தான் உங்களோட கடைக்கு வந்தேன் சகோதரர், சரியா? நீங்கள் இருந்தீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. அடுத்தது அந்த அக்கா இருந்தாங்க, கெசியரில் ஒருத்தர் இருந்தார். அவரை நான் முகத்தை பார்க்கல, அவர் பின்னுக்கு ஓடிட்டார். அந்த ரொட்டியை வச்ச உடனே அவர் போயிட்டார். அந்த அக்கா தான் காசும் எடுத்தாங்க, சரிதானே? நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்தா, சரியா? உண்மையான முஸ்லீமாக இருந்தாவா நான் விடுற சவால் இது, சரியா? உண்மையான அல்லாஹ் என்ற ஒரு கடவுளை, அல்லாஹ் என்ற ஒரு இறைவனை உண்மையாக 100க்கு 100% நீங்கள் வணங்குறவராக இருந்தால் நிச்சயமாக உங்களோட குர்ஆனில் சத்தியம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நான் 12,000 ரூபா கேட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டா, நான் ஒரு சக்கிலியனுக்கு பிறந்தவன். நான் சக்கிலியன் அப்படின்னு சொன்னீங்க, பிரச்சனை இல்லை. நான் எவனுக்கு வேணாலும் பிறந்துட்டு போகிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த சவாலை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும், சரியா? நான் அப்படி 12,000 கேட்டு, நான் அப்படி 12,000 ரூபா கேட்டு, நான் உங்கள்கிட்ட ப்ரொமோஷன் கேட்டு நீங்கள் தராத கோவத்தில் நான் அந்த வீடியோ போட்டிருந்தா நிச்சயமாக நாயை விட கேவலமாக நான் அடிபட்டு சாகுவேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லாரும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் சொல்கிறேன், சரியா? எல்லாரும் புழுத்து நாசமாகி அழுகி குப்பையாகி சாகுவாங்க நான் அப்படி செய்திருந்தா. அப்படி நான் செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியமாக, விளையாட்டா, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகளோ மகனோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர், நீங்களோ யாரோ ஒருத்தர் ஒரு காலை கலட்டியோ
இல்லாட்டி சீன நோய் வந்து அழுகியோ அப்படித்தான் சாகுவீங்க. இது என்னுடைய சவால். நான் அப்படி செய்திருந்தா எனக்கு அது சத்தியமா அல்லாஹ் எனக்கு அந்த தண்டனை தரட்டும். சரியா? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே? முஸ்லீம் தானே? சரி, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், ரைட்டா? அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் அப்படி செய்திருந்தா அந்த அல்லாஹ் எனக்கு என்ன செய்யட்டும்? எல்லா தண்டனைகளையும் எனக்கு தரட்டும், என்னுடைய குடும்பத்துக்கு தரட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு தரட்டும், என்னுடைய மனைவிக்கு தரட்டும், என்னுடைய எல்லாருக்கும் தரட்டும். சரியா? உங்களுடைய நான் சொன்னது பிழையாக நீங்க அவதூறாக பேசியிருந்தால் அல்லாஹுடைய தண்டனை உங்களுடைய குடும்பத்துக்கு நிச்சயமாக இறங்கட்டும். ஆமீன் சொல்றீங்களா? ஆமீன் சொல்லி வீடியோ போடுங்க. தைரியம் இருந்தா நிச்சயமாக ஆமீன் சொல்லி வீடியோ போடுங்க. நான் அதை ஏற்றுக்கொள்றேன். சரியா? ஓகேயா? சரி, நான் அப்படிலாம் பேசல, நான் அப்படியேப்பட்டவனும் கிடையாது. நான் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறேன். என்னுடைய காசை செலவழித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லைச்சா? செய்கிற விஷயங்களை சொல்ல தேவையில்லை. அது நான் சொல்ல தேவையில்லை. அது உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாம் யார் எனக்கு நான் சொல்கிறதுக்கு? நீங்கள் எனக்கு யார்? நான் உங்களோட கடைக்கு வந்தேன், நீங்கள் நாரின் ரொட்டியை வச்சிங்க, அதை கடித்தேன், புளிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அதை வச்சேன், அது காஞ்சி போய் இருந்துச்சு ரொம்ப. அது அண்டு போட்ட ரொட்டி இல்லை, பழைய ரொட்டி. அதை வச்சதுக்கு பின்னால் அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. 200 ரூபா காசு வாங்கினீங்க. 2 வடை சாப்பிட்டேன், ஒரு பிளேன் டீ, 2 வடை, ஒரு மரக்கர் ரொட்டிக்கு நீங்கள் 200 ரூபா காசு எடுத்தீங்க. சந்தேகமாக இருந்தால் நீங்கள் உங்களோட கல்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அடுத்தது உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன். சரியா? அல்லாஹுடைய வார்த்தை என்னது? அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா எந்த விதமான திரைகளும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி ஒன்று உண்மையானது, அப்படி அந்த விஷயம் உண்மைதானே? அப்போது நான் சொன்னது பொய்யா இருந்தா எனக்கு அது இறங்கட்டும். நீங்கள் சொன்னது பொய்யா இருந்தா அது உங்களுக்கு இறங்கும். சரிதானே? சவாலுக்கு ஒத்துக்கொள்ளுங்க. இது இறைவனுக்கும் இந்த அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். சரிதானே? ரைட், அவ்வளோதான். நான் இதுக்கு ரிப்ளை பண்ண நினச்சேன். மக்களே, என் வீடியோ பார்க்குற நிறைய பேர் இருப்பீங்க. நான் யாருக்கிட்டையாவது ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் ரிப்ளை பண்ண காரணம் என்னென்னு சொன்னால், இந்த கடையில் நிச்சயமாக பழைய உணவுகளை கொடுத்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தந்தாங்க. எனவே மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டித்தான் இவருக்கு நான் ரிப்ளை பண்ணுறத தவிர மற்றபடி இவர் ரிப்ளை பண்ணுறதுக்கு என்னை விட பெரிய ஆளெல்லாம் இவர் இல்லை. சரியா? ஓகே, தைரியம் இருந்தால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு காட்டுங்களேன், பார்ப்போம். போட்டு காட்டுங்களேன்.